Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, என்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, லஞ்ச் முடிஞ்சது, டின்னருக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாங்க, டின்னருக்கு நம்ம பார்க்க போறது உளவியல் வீடியோ தான் எஸ்ஐ அல்டிமேட்ல. சோ எஸ்ஐ அல்டிமேட்டை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ரெகுலரா உங்க லைஃப்ல டே டு டேல எல்லா சப்ஜெக்ட்டையும் டச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இதை ஆரம்பிச்சிட்டோம்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க நாங்க நம்புறோம். சோ இன்னைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி பார்க்க போறோம். ஒரு டெய்லி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும், அது ஒரு வாரத்துக்கே கிட்டத்தட்ட 150 ஒரு கொஸ்டின் சேர்ந்துரும். நமக்கு நல்லா படிச்ச ஒரு ரிவிஷன் கிடைக்கும், வேகமா ஒரு பிராக்டிஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இந்த டின்னரை என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டினை வெண்படத்தை வச்சு கேட்டிருக்கேன். சோ எந்த 3 வார்த்தைகளை வந்து தொடர்புபடுத்துற மாதிரி வெண்படத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர், இன்ஜினியர் அண்ட் தென் உமன். இன் தமிழ் வந்து பெண்கள், தாய், பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தாய் என்றாலே அவர் எந்த பாலினத்தை சேர்ந்தவளாக இருப்பாள்? பெண்கள் பாலினத்தை. அப்போ அனைத்து அம்மாக்களும் என்ன பாலினம்? அனைத்து அம்மாக்களும் என்ன பாலினம்? பெண்கள். அப்ப பெண்களுக்குள்ளதான் எந்த வட்டம் வரணும்? தாய் என்ற வட்டம் வரணும். எந்த அம்மாவா இருந்தாலும் அவங்க பெண்களா தான் இருப்பாங்க. சோ பொறியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜினியர்ஸ். சோ இன்ஜினியர்ல பெண் இன்ஜினியர்கள் இருக்காங்களா? சில திருமணமான பெண்கள், குழந்தையை பெற்றெடுத்த பெண்களும் என்னவா இருக்காங்க? இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அப்ப அம்மாக்கள்லயுமே சில பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அப்ப அந்த இன்ஜினியர் வட்டம் மட்டும் எப்படி வரணும்னா இப்படி வந்துதான் டச் ஆகணும், ஓகேவா? அந்த பொறியாளர்கள் வட்டம் மட்டும் எப்படி வரணும்? இப்படி வந்துதான் டச் ஆகணும். ஏன்னா ஆண் பொறியாளர்களும் இருக்காங்க. பெண்கள் வட்டத்தை விட்டு வெளியே போயிருக்கக்கூடிய அந்த ஒரு வட்டம் ஆண் பொறியாளர்கள் வட்டத்தை சார்ந்தது. அவ படம் எது? டி. இந்த நேரத்துக்கு நீ கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்ப. சோ அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்பர் கொடுத்திருக்காங்க. 1 3 12 60 கொஸ்டின் மார்க். சோ 1 3 12 60 கொஸ்டின் மார்க்னு கொடுத்தா கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க நம்பர் எல்லாம் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப பெரிய நம்பரா இருக்கணும்னா கண்டிப்பா நம்பரை பெருசாக்குற வித்தகாரன் தான் எவனாவது ஒருத்தன் உள்ள வரணும். நம்பரை பெருசாக்குற வித்தகாரனுங்க இவனுங்க 2 பேரும் தான். ஏன்னா கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் நம்பரை பெருசாக்குற தகுதி இல்ல. அப்போ ஒரு நம்பரை பெருசாகணும்னா பெருக்கி கூட்டலாம், இல்ல கூட்டி பெருக்கலாம், இல்லையா ஸ்கொயர் பண்ணிட்டு போலாம், இல்ல கியூப் பண்ணிட்டு போலாம். இங்க வந்து பெருக்கி இருக்காங்க. லாஜிக் பார்க்கும்போது எனக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணப்படுது. ஏன்னா 1 நான் 3ஆல பெருக்குனா யார் கிடைப்பா? 3 ஒரு 3 3 4ஆல பெருக்குனா யார் கிடைப்பா? 12 3 12 12 5ஆல பெருக்குனா யார் கிடைப்பா? 60 12 5 60. அப்ப 60 6ஆல பெருக்கிருக்கணும். ஏன்னா 3 4 5 6. அப்ப 6 6 பெருக்குனா 36. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 0 அப்படியே வந்துரும். சோ 360. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3வது கேள்வி. மொமெண்டம் அப்படின்ற வார்த்தையை EMOMNTUM ன்னு கோட் பண்ணிருக்காங்க. ஏன் என்ன விஷயம் பண்ணிருக்காங்க பார்த்தலாம். மொமெண்டம் என்ற வார்த்தையை EMOMNTUM ன்னு கோட் பண்ணிருக்காங்க. சோ கடைசி 4 எழுத்துக்கள் மாற்றப்படவில்லை. NTUM மாத்தல. முதல் 4 எழுத்துக்கள் தான் அப்படியே என்ன ஆயிருக்கு? மாத்தப்பட்டிருக்கு. ஜிக்ஸாகா கிராஸ்ல எழுதிருக்கான். கடைசி 3 4 எழுத்து மாத்தல. அப்ப மேக்னெட்டிக் கேக்குறாங்க. அப்ப கடைசி 4 எழுத்து நீ மாத்த கூடாது. அப்ப ETIC எதுல வருது? இதுல வருது, இதுலயும் வருது. அப்ப இந்த ஆப்ஷனும் இல்ல. ETIC அப்படியே வருது. முதல் 4 எழுத்தை மட்டும் தான் மாத்தணும். அப்போ NGAM இவர்தான். அப்ப டி கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகேவா? 3வது கொஸ்டின் ஓவர். அடுத்தது 4வது. சூஸ் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேத். சரியான இணையை காண்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது YM அப்படின்னு எழுதணும். ஏன்னா முன்னாடி இருந்து என்னும் போது 2வது லெட்டர் B னா பின்னாடி இருந்து என்னும் போது 2வது லெட்டர் யாரு? Y. அப்போ Y னுடைய எதிரெழுத்து B, W னுடைய எதிரெழுத்து D, U க்கு F, S க்கு H. நான் எழுத சொல்லி ABCD கத்து கொடுத்திருக்கேன். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அப்ப WUSQ என்ன வரணும்? W க்கு யாருன்னா D, U க்கு யாருன்னா F, S க்கு H. இங்கே இருக்காங்க அந்த இது. Q மட்டும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா J. ஓகேவா? DFHJ. ஓகே இருக்கு. சி ஆப்ஷன் DFHJ. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின். சரியான இணையை காண்க. இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கோம். சோ 5th கொஸ்டின். 24 42 ன்னு சொன்னா 18 என்னன்னு சொல்லுவாங்க. 24 ஏங்க 42 ன்னு சொல்லிருக்காங்க? அப்படியே பாரு, ரிவர்ஸ். 24 42 ரிவர்ஸ். அப்ப 18 ரிவர்ஸ் பண்ணா 81. ஆன்சர் பி. முடிஞ்சுச்சா? ஈஸியா, லாஜிக்கலா ஈஸியா தானே இருக்கு. அடுத்து தவறான ஒன்றை காண்கன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் வச்சிருக்காங்க. என்னங்க தவறு இதுல? என்னங்க தவறு இருக்கே? இங்க பாருங்க, VR. ஆருக்கு அடுத்து தான் V வரும். அப்ப பின்னாடி வந்திருக்கான்.
LH Hக்கு அடுத்து தானே L வரும், L ல இருந்து H பின்னாடி வந்திருக்கான். ஆனா SW ஃபார்வர்ட் பொசிஷன், STUVW S க்கு அடுத்து தான் W ஃபார்வர்ட்ல இருக்கு. FB B க்கு அடுத்து தான் F. அப்ப இது எல்லாமே இந்த லெட்டருக்கு அடுத்து தான் இந்த லெட்டர், இந்த லெட்டருக்கு அடுத்து தான் இந்த லெட்டர், இந்த லெட்டருக்கு அடுத்து தான் இந்த லெட்டர்னு இருக்கு. இது மட்டும் இந்த லெட்டருக்கு அடுத்து இருக்கு. சோ இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. அப்ப தவறானவன் யாரு? SW. ஓகேவா? அடுத்து ஏழாவது கேள்வி. தவறான ஒன்றை காண்கன்னு சொல்லிட்டு அகைன் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்து ஐஃபன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, அந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம். இல்லையா இந்த எண்ணால் இந்த எண் எப்படி வந்துச்சு? இப்ப 12 24 இருந்துச்சுன்னா நான் தொடர்பு படுத்தலாம். இந்த இடத்துல 28 இல்லாம 12 24 இருந்துச்சுன்னா இது ஏன் 24 மாறுச்சு? இல்ல 12 36 இருந்துச்சுன்னா 36 ஏன் மாறுச்சு? 3ஆல பெருக்கினா 36, 2ஆல பெருக்கினா 24 தொடர்பு படுத்தலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம 28 கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க அந்த மாதிரி தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு எண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனி. 8ல 2 போச்சுன்னா 6, 2ல 1 போச்சுன்னா 1. இரண்டு எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் 16. 20 36 என்னதான் வித்தியாசம்? 16. ஏன்னா 20ஓட 16 கூட்டினாலா 36. 58க்கும் 42க்கும் 8ல 2 போச்சுன்னா 6, 5ல 1 போச்சு 16. எல்லாத்துலயும் பாருங்க வித்தியாசம் 16. அதுல வித்தியாசம் 10ல 2 போச்சுன்னா 8, 8ல 7 போச்சுன்னா 1 18. அப்ப யாரு தப்பு? 72 90 தான் தப்பு. மத்த எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்னது? 16. விடுபட்ட உறுப்பை காண்க. சூப்பர். ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கான், விடுபட்ட உறுப்பை காண்க. சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन எண்ணிக்கையில குறைந்த அளவு வித்தியாசங்கள் தான் இருக்கு. அதாவது எப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் பாரா, பெரிய நம்பரும் இல்ல சின்ன நம்பரும் இல்ல, இதுங்க எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்க ஜோடி நம்பருங்க. 1 2 3 4 5 6 7. அது மட்டும் இல்லாம நம்பர் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. வேற 7 7 2 முறை ரிப்பீட் ஆகுது, 4 4 2 முறை ரிப்பீட் ஆகுது, 2 2 2 முறை ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி அதிகப்படியா நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகி வித்தியாசங்கள் குறைவாக இருந்துச்சுன்னா ஒண்ணு இப்படி கூட்டுங்க, இல்லையா இப்படி கூட்டுங்க. எப்படி கூட்டினாலும் விடை என்னவா வரணும்? ஒண்ணா வரணும். அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க லாஜிக். இப்படி எனக்கு தெரிஞ்சு இப்படி கூட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா 7 2 9 9 ஒரு 1 10. ஆனா கீழே 6 4 கூட்டினாலே 10 வந்துச்சு, 18 வருது. அப்ப அது மாதிரி கூட்டி இருக்க மாட்டேன், வாய்ப்பு இல்லை. இப்படிதான் கூட்டி இருக்கணும். செக் பண்ணிடுவோமா? 8 9 17, 17 ஒரு 1 18, 18 ஒரு 4 22. அப்ப முதல் வரிசையை கூட்டினா 22 வருது. அடுத்த வரிசை 7 7 14, 14 ஒரு 6 20, 20 ஒரு 22 22. அப்ப அடுத்த வரிசையும் கூட்டினா 22 வரணும். 4 5 9, 9 ஒரு 2 11. அப்ப 11ஓட எதை கூட்டினா உனக்கு 22 வரும்னா அகைன் ஒரு 11 கூட்டினாதான் 22 வரும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சி டின்னர் இறங்குது வேகமா. அடுத்தது விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு EHLOS கொடுத்திருக்காங்க. என்ன 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 இது ABCD வச்சு கண்டுபிடிச்சாலே முடிச்சிடலாம். க்கு அடுத்து H எத்தனாவது லெட்டர்மா? FGH மூணாவது லெட்டர். Hக்கு அடுத்து L IJKL நாலாவது லெட்டர். Lக்கு அடுத்து O MNO மூணாவது லெட்டர். அப்ப அடுத்தது 4, அடுத்தது 3. ஆமா 3 4 3 4 3 4 போட்டுருப்பாங்க. அப்ப S ல இருந்து மூணாவது லெட்டர் TUV. ஆன்சர் B. முடிஞ்சதா? அடுத்து 10வது क्वेश्चन. அகைன் ஒரு விடுபட்ட எழுத்தை காண்க. WTQN ன்னு கொடுத்திருக்காங்க. W ல இருந்து T பின்னோக்கி வந்திருக்காங்க. சோ N ல இருந்து Q பாருங்க. OPQ மூணாவது லெட்டர். Q ல இருந்து T RST மூணாவது லெட்டர். அப்ப T ல இருந்து UVW மூணாவது லெட்டர். பின்னாடி இருந்து 3 3 கூட்டிட்டு வராங்க. அப்ப இங்க இருந்து மூணாவது லெட்டர் தான் N ன்னு இருந்திருக்கணும். அப்ப N M L K இருந்திருக்கணும். K. So answer option K. K இருந்திருந்தாதான் L M N அப்படின்னு மூணாவது லெட்டர் கூட்டி இருக்கணும். So K answer. 11வது கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நம்பர் from 1 to 45 which are exactly divisible by 3 were arranged in ascending order which would come at the 9th place from the start. 1 முதல் 45 வரையிலான எண்களில் சரியாக மூன்றாவது வகுப்படும் எண்களை வேறு வரிசையில் அமைத்தால் எந்த எண் 9வதாக வரும் கேக்குறாங்க. உடனே 1ல இருந்து 45 வரை எழுதி அதுல எது மூணாவது அடிப்படுதுன்னு எழுதி எதுக்கு மூணாவது வாய்ப்பாட்டை தான் அவன் கேட்கிறான். மூன்றாவது அடிப்படும்னா மூணாவது வாய்ப்பாடு தானே, மூணாவது வாய்ப்பாட்டுல வர எல்லாமே மூணாவது அடிப்படும். அதுல எது வந்து 9வதாக வரும்னு கேட்டிருந்தா ஏழு வரிசைன்னு தெளிவா சொல்லிட்டான். ஏழு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு. அப்ப 1 3 3 2 3 6. அப்ப 3 6 9 7 வரிசை. அப்ப 9வதா எது வரும்னு கேட்கும்போது ஈஸியா சொல்லிடலாம். 9 3 என்னவோ அதுதான் ஆன்சர். 9 3 என்ன? 27. ஆன்சர் 27. முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு அந்த நம்பர்லாம் எழுதி அது 7 வரிசையில் அமைச்சு தேவையில்லாத வேலை. ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது find the missing one. பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இங்க ஒரு நாடை மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த நாடு என்னன்றதை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்ல, இது நீ படிச்சிருந்தா கண்டிப்பா உன்னால ஆன்சர் பண்ண முடியும். இந்தியாவா, இந்தோனேஷியாவா, ஈரானா, ஜப்பானான்னு கேக்குறாங்க. சோ ஆஃப் கோர்ஸ் நம்ம இந்தியா தான் அந்த இடத்துல வந்தாகணும். காரணம் என்ன? இங்க குறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எந்த அமைப்பை சேர்ந்தது? பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்தது. B for Brazil, R for Russia, I for India, C for China, S for South Africa. சோ பிரிக்ஸ் அமைப்புள்ள நாடுகளை தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. வேற எதையுமே குறிப்பிடல புதுசா. புரிஞ்சுதா? அப்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தானே. அங்க போய் நாடு என்ன நாடு வரும்ன்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காதுல. சோ இந்தியா வந்திருக்கணும். சோ பிரிக்ஸ் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து 13. சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. 8 2024 எழுதிருக்காங்க. 9 என்னன்னு எழுதலாம்? 11 2662 எழுதி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 8 ஏங்க நான் 1024 எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64. ஆனா 8 கியூப் என்ன? 512. 512 ரெண்டால பெருக்குனா 2 2 4 2 1 2 2 5 10 வந்துருச்சு 1024. அப்ப 8 கியூப் பண்ணி அது ரெண்டால பெருக்குறாங்க. அப்ப 11 கியூப் பண்ணிருந்தா 1331. அத ரெண்டால பெருக்கி இருந்தா 2 1 2 2 3 6 2 3 6 2 1 2 2662 வந்துச்சா? அப்ப 9 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. 9 கியூப் என்னமா? 729. அத ரெண்டால பெருக்குனா 2 9 18 2 4 5 2 7 14 1458. சோ டி ஆப்ஷன் 1458. அடுத்து 14வது क्वेश्चन. ஸ்மார்ட் என்றத 5 ன்னு எழுதி இருக்காங்க. பியூட்டிஃபுல் என்றதை எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. ஸ்மார்ட் ஏன் 5 ன்னு எழுதணும்? 1 2 3 4 5 5 லெட்டர் தான் இருக்கு. அதனால தான் 5 எழுதி இருக்கான். அப்ப பியூட்டிஃபுல் 1 2 3 4 5 6 7 8 9. சோ ஆன்சர் பி ஆப்ஷன் 9. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 15. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர். விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லிருக்காங்க. சோ சேலஞ்ச் நிறைய சொல்லிட்டேன்ல. இது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுறீங்களா இதுக்கான ஆன்சர்? 15th क्वेश्चन ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. கேள்வி பாத்துக்கோ. கேள்வி நல்லா பாத்துக்கோ. ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கோ. ஓகேவா? 16. விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு क्वेश्चनல பாக்கும்போது எனக்கு ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. 25 ஸ்கொயர் வேல்யூ எதனுடைய ஸ்கொயர்? 5 னுடைய ஸ்கொயர். 144 ஸ்கொயர் வேல்யூ எதனுடைய ஸ்கொயர்? 12 ஓட ஸ்கொயர். அப்ப அந்த 5யும் 12யும் பெருக்குனது யாரு? 60. சூப்பர். ஸ்கொயர் எடுத்து பெருக்குறாங்க. அப்ப 81க்கு ஸ்கொயர் எடுத்தா 9, 225க்கு ஸ்கொயர் எடுத்தா 5, ரெண்டுத்தையும் பெருக்கினா 135. சூப்பர். அப்ப 49க்கு எடுத்தா 7, 289க்கு எடுத்தா 17. அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கினா 17 × 7 7 49, 17 7 11. ஆன்சர் 119. சூப்பர். அப்ப ஸ்கொயர் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? காட் இட். லாஜிக்லாம் எடுத்து வச்சுக்கோ அழகா. அடுத்து சூஸ் தி ஆட் ஒன். தவறானதை தேர்ந்தெடுக்க. சிவப்பு, இளஞ்சிவப்பு, பச்சை, மஞ்சள், ரெட், பிங்க், கிரீன், எல்லோ. சூப்பரா சொல்லுவீங்களா? ஆன்சர் இளஞ்சிவப்பு தான். மீதி அனைத்துமே என்னது? டிராபிக் நிறங்கள். இது டிராபிக் நிறம் கிடையாது. அவ்வளவுதான். டிராபிக் சிக்னல்ல இருக்கிறது. சோ அடுத்தது உனக்கு இன்னொரு ஹோம்வொர்க். 15 ஹோம்வொர்க் கொடுத்தனா அடுத்த ஹோம்வொர்க் இதுதான். சோ லெட்டர் வந்தாலே நீ ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. டக்குன்னு முடிச்சு விட்டு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு. சோ 18க்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? 19வது கேள்வி. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ஈஸியான நம்பர் சீரிஸ் பார்க்கும்போதே தெரியுது. 10ல இருந்து 12 எத்தனை கூட்டி இருக்காங்க? 2 சார். 12ல இருந்து 14 2 சார். 2 சார். அடுத்த 2 20 சார். அவ்வளவுதான். 2 2 கூட்டி எழுதி இருக்காங்க நம்பர் சீரிஸ். இது ஒரு நம்பர் சீரிஸா ஈஸியா புடிச்சிருவீங்க. அடுத்து லாஸ்ட் क्वेश्चन 20வது क्वेश्चन. இந்த 20வது क्वेश्चन பாருங்க. இப்படி ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம்ல முக்கோணம் இருக்குல்ல, இந்த முக்கோணம் அது வந்து the person who takes tea, டீயை குடிப்பவர்களை பற்றி குறிப்பதுதான் முக்கோணம். வட்டம் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா காஃபியை குடிப்பவர்களை பற்றி குறிப்பது வந்து வட்டம். செவ்வகம் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வைன் சாப்பிடுறவங்கள குறிக்குது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற நம்பர் அது அதுக்கு சொந்தம். இப்ப இந்த 25 20 இந்த ரெண்டு நம்பர் 25 20 இந்த ரெண்டு நம்பர் வட்டத்துல மட்டும்தான் இருக்கு. முக்கோணத்திலயும் இல்ல, செவ்வகத்திலயும் இல்ல. அப்போ அந்த ரெண்டு நம்பரும் வட்டத்துல மட்டும் இருக்கிறதுனால அது யார் குடிக்கிறது? காஃபி குடிக்கிறவங்களை குறிக்குது. அப்போ 25 20னா எவ்வளவு? 45. அப்ப 45 பேர் வெறும் காஃபியை மட்டும் தான் என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கேட்க போறாங்க. கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இதில் எத்தனை பேர் டீ மற்றும் வைனை மட்டும் அருந்துகின்றனர் காஃபி இல்லாமல்? How many persons who takes tea and wine but not coffee? அதாவது டீயும் குடிக்கணும், வைனும் குடிக்கணும். எதை குடிக்க கூடாது? காஃபி குடிக்க கூடாது. அப்போ காஃபி குடிக்க கூடாதுன்னா
அந்த நம்பர் எதுல வரக்கூடாது? வட்டத்துல வரக்கூடாது. அப்ப முக்கோணத்திலையும் வரணும், செவ்வகத்திலையும் வரணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பரை தான் நீ கண்டுபிடிக்கணும். சோ முக்கோணத்திலும் செவ்வகத்திலும் இருக்கக்கூடிய மாதிரி நம்பர் என்ன? 17. அப்ப 17 பேர் தான் டீயும் குடிக்கிறாங்க, வைனும் குடிக்கிறாங்க. சோ ஆன்சர் பி ஆப்ஷன் 17. ஓகேவா? சோ இப்போ இவங்க டீ குடிச்சிட்டாங்க, வைன் குடிச்சிட்டாங்க, காஃபி எல்லாம் குடிச்சிட்டாங்க. நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க. எஸ்ஐ அல்டிமேட் இன்னைக்கு வந்து டின்னர் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமா. சோ சாப்பிட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும். சோ எனாஃபா? ஓகேவா? சோ தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.